வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டோன் ஜெனரேட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோன் ஜெனரேட்டரோட யூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கேவுக்குமா போய் வந்து ஸ்டோனை வந்து உங்கள் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மைண்ட் பண்ணி எடுக்கிறத விட ஒரு ஸ்பாட்லேயே உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் ஸ்டோன் கிடச்சா எப்படி இருக்கும். நீங்கள் அந்த இடத்துலையே மைண்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். இதை நீங்கள் நார்மல் பிகாக்ஸை வச்சு மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காபிள் ஸ்டோனும், சில்க் டச் என்சான்மெண்ட் பிகாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ஸ்டோனும் கிடைக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது வந்து 2 வாட்டர் பக்கெட், ஒரு லாவா பக்கெட், அப்புறமா ஒரு லெவர், ஒரு ரெட் ஸ்டோன் டார்ச், அப்புறம் ஒரு ரெட் ஸ்டோன் பவுடர், அப்புறமா 14 எனி பிளாக்காக இருந்தாலும் ஓகே, பட் ஸ்டோன் பிளாக் இஸ் பெஸ்ட். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்லாப், அப்புறமா ஒரு பிஸ்டன், அதுக்கப்புறமா ஒரு ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் தேவை. இதுங்களெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த ரெட் ஸ்டோன் மிஷினை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதை நமக்கு ஷோ பண்ண போகிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நியரூஃப். உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி நியரூஃப் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். அவர் தான் இதை பண்ணுறாரு. ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து இதில் கிரவுண்டில் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் 3 பிளாக்காக ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு சென்டரில் வந்து இதே மாதிரி ஒரு பிஸ்டன் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த 2 கேப்பில் சைடில் 2 கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 வாட்டர் சோர்ஸ் பிளாக்கை நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்லாப் வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து சென்டரில் ஃப்ளோவிங் வாட்டர் பிளாக் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டெப் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே நீங்கள் வந்து ஒரு லாவா பிளாக்கை வச்சிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோவிங் பிளாக் வந்து அப்படி ஸ்டோனாக மாறிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு ரெட் ஸ்டோன் கிளாக்கை நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரெட் ஸ்டோன் கிளாக் வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டோனை வந்து உங்கள் முன்னாடி புஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியும் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு வந்து ஒரு லெவரை வந்து முன்னாடி ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு ரெட் ஸ்டோன் டார்ச்சை வைக்கணும். அது வந்து ஒரு பிளாக்கை டச் பண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சுவர்லேருந்து வர்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வைக்கணும். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கிரவுண்டில் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அதோட மிடில் வந்து ஒரு ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டரை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரெட் ஸ்டோன் பவுடர் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே நீங்கள் வந்து அசால்ட்டாக மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறமா தேவையான பிளாக்ஸ் கிடச்சப்பறமா நீங்கள் வந்து உங்களோட பில்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கீழே உள்ள கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நியரூஃபோட யூடியூப் சேனல் இங்கே வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் எங்களை கொடுத்துருப்பேன். அவர் ரொம்பவே ஒரு லேசி பீஸாக இருக்கிறதால அவர் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுற மாதிரி தெரியவில்லை. ஸோ மீண்டும் அமேசிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் guys. See you guys later and bye.